ரொம்ப எஃபர்ட் போட்டவங்க லேண்டுக்கு. வெல்கம் பேக் டு சேனல் மக்களே, வெல்கம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு 10 ஏக்கர் பியூட்டிஃபுல்லான ஃபார்ம் ஹவுஸை பார்க்க போகிறோம். ஸோ என்னோட ஒரு சூப்பரான ஒரு கிளைண்ட், ஒரு ஹானஸ்டான ஒரு கிளைண்ட்டு, நல்ல ஒரு மனுஷன், அவருடைய இடத்துக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி நமக்கு வந்து இன்வைட் பண்ணியிருந்தார். ஒரு 10 ஏக்கர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஹவுஸ் வந்து பில்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதை பார்க்குறதுக்காக இன்வைட் பண்ணியிருந்தார். ஓப்பனிங் செரமனிக்கு நிறைய காருங்க, நிறைய ஒரு வார்மான ஒரு வெல்கம் இருந்தது. இடம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ இந்த இடத்தோடைய லொக்கேஷன் பார்க்குறப்ப கிட்டத்தட்ட உங்களுக்கு போச்சம்பள்ளி லொக்கேஷனில் வரும். இந்த 10 ஏக்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 6 பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்கு. அவ்வளோ சூப்பராக இருந்தது. சிம்பிள் அண்ட் நீட்டாக உள்ளே என்ட்ரானவொடனே திருவள்ளுவர் சிலை வச்சுருந்தார். ஓப்பனிங்க்கு வந்தவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மோர் எல்லாம் கொடுத்து வெல்கம் பண்ணாங்க. பேர் வந்து அமோகா ஃபார்முன்னு வச்சுருந்தாங்க. ஸோ இந்த அமோகா ஃபார்முன்னு பார்க்குறப்ப எனக்கு ரொம்பவே வந்து என்ன பிடிச்சிருந்ததுன்னா, ஒரு மனசுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே அமோகமாக வந்து அமைஞ்சிருந்தது லேண்டு. ஸோ வீடும் சரி, அவர் நல்ல மனசுக்கு நல்ல அருமையாக அமைஞ்சிருந்தது, அதே பேராக அமைஞ்சிருந்ததோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ நானும் வந்து பார்த்திங்கன்னா உதயகுமார் அண்ணான்ட்டு நம்ம ரியல் எஸ்டேட் டீமில் நாங்கள் தான் வந்து போயிருந்தோம். ஸோ சூப்பராக இருந்தது. வீடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அழகாக காற்றோட்டமாக நல்லா பெருசாக ஆத்தங்குடி டைல்ஸ் எல்லாம் போட்டு நல்ல ஒரு ட்ரெடிஷ்னலாக இருந்தது. ஸோ ஆத்தங்குடி டைல்ஸ் ஃபஸ்ட்டு நான் இங்கே தான் வந்து பார்க்குறேன். மேலெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபால் சீலிங் மாதிரி பண்ணியிருந்தாங்க. உட்கார்றதுக்கு அப்படியே கிரானைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஜன்னல் வருமா, சேர்லாம் இல்லாமல் அப்படியே ஸ்லாப் மாதிரி. ஸோ ஒரு A to B ஹோட்டலில் இருக்க மாதிரி இருந்தது எனக்கு ஃபீலு. அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அந்த ஆத்தங்குடி டைல்ஸ் அப்படியே காலில் தொட்டு பார்த்துட்டு வீடு அப்படியே அட்மையர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ எல்லோரையும் வெல்கம் பண்ணிவிட்டு ஒரே குஷியில் ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்தார். ஸோ அவர் ஹாப்பியாக இருக்கிறத பார்த்து நமக்கு ரொம்பவே அந்த சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. ஸோ இந்த பெரிய ஏர் கூலர்லாம் இருந்தது, பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ லக்ஸுரியாக இருந்தது. ஸோ என்ன ஏர் கூலர்லாம் பார்த்துட்டு இருந்தோம், மகாராஜா ஏர் கூலர், ஒரு 15,000 வர்த், சூப்பரான பெயிண்டிங்ஸ். அப்படியே உள்ளே சுற்றி பார்த்துட்டு கிச்சன்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ஃபால் சீலிங் வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்தது, அட்டகாசமாக. கிச்சன், ஓப்பன் கிச்சன், அப்படியே ஒரு பெரிய ஓப்பன் ஹாலு, இதெல்லாம் அப்படியே பார்த்த கையோட நம்ம வீட்டை பார்த்துட்டு ஸோ லேண்டை பார்க்கலான்னு கிளம்பியாச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சது இந்த ப்ராப்பர்ட்டியோட என்ட்ரன்ஸ். வெளியே நல்லா வந்து ஒரு காம்பவுண்ட் வால் போட்டு உள்ள என்ட்ரன்ஸ் ஆர்ச் வந்து பார்த்திங்கன்னா இந்த பழைய காலத்து கதவு, வெளியே இந்த எல்லாமே தூண்லாம் வந்து பார்த்திங்கன்னா பழைய காலத்து தூணோட செட்டப்பில் இந்த அழகான ட்ரெடிஷ்னலான லேம்ப், இதெல்லாம் வந்து பார்க்குறப்போ ஒரு செம்ம ட்ரெடிஷ்னலான ஒரு ஃபீலிங் வந்து கிடச்சிது. கண்டிப்பாக பேக் டு டேஸ்ன்ற மாதிரி, அவருடைய பழைய ஞாபகன்ற மாதிரி அந்த வீடு வந்து அப்படியே க்ரியேட் பண்ணியிருக்காரு. சிம்பிளாக இருந்தாலும் அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. வெளியே ஒரு பெரிய ஷெட் மாதிரி, எப்போயாவது டீ குடிக்கிறதுக்கு அழகாக வெளியே உட்காந்துட்டு ஸோ சாப்பாடெலாம் வந்து கமகமன்னு ஆகிட்டு இருந்தது. ஸோ நம்ம கிளைண்ட் வந்து ஃப்ரம் தமிழ்நாடு டு கர்நாடகாவில் போய் அங்கே செட்டில் ஆனவர். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கர்நாடகா டிஷ்ஷஸ் வந்து ரெடி ஆகிட்டு இருந்தது. அப்படியே நம்ம தோப்பை பார்க்குறதுக்கு கிளம்பிட்டோம். ஃபுல்லாக வந்து தென்னை மரம், எல்லாமே இந்த நிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தென்னை மரம் தான். அழகாக தென்னை மரத்துக்கெல்லாம் சுண்ணாம்பு அடிச்சிருந்தாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ ரம்மியமாக இருந்தது. இந்த ப்ராப்பர்ட்டியோட ரொம்ப ஒரு சூப்பரான பெனிஃபிட் வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் டு தார் ரோட், ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா டபுள் சைடு ரோடுன்றதுனால ஃப்யூச்சரில் ஒரு நல்ல ஒரு அப்ரிஷியபிள் வேல்யூவும் இருக்கும். எப்போயாவது நம்ம பிரித்து விற்கணும் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி நினச்சாலும் அழகாக தார் ரோட் மேலே இருக்கிறதுனால கட் பண்ணி நல்ல ஒரு ப்ரைஸுக்கு கொடுக்கலாம். ஸோ நீங்கள் எப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதா இருந்தாலும் ஆல்மோஸ்ட் ஒரு ரோட் ஃபேஸிங் அதிகமாக இருக்கிற ப்ராப்பர்ட்டி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அப்ரிஷியபிள் வேல்யூ இருக்கும். உங்களுக்கு ஏர் கூலர் தான் வந்து ரொம்ப அட்மையர் பண்ணி பார்த்துட்டே இருந்தோம்.
கண்டிப்பாக அதே மாதிரி ஒன்று வாங்கணும்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு அழகான ஒரு குட்டி டிராக்டர் ஒன்று வாங்கி நிப்பாட்டியிருந்தார் விஎஸ்டியில். ஸோ புதுசாக அப்படியே டயர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இருந்தது. ஸோ அதை அப்படியே ஏறி உட்காந்துட்டு அட்மையர் பண்ணிகிட்டு இருந்தோம். பார்க்க சின்ன வண்டி மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு நேரில் பார்க்குறதுக்கு, ஆனால் வீடியோவில் பார்க்குறது பெரிய வண்டி மாதிரி தெரியும். அவரை என்ட்ராகி மீட் பண்ண உடனே அவர் சொன்ன வார்த்தை என்னென்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மருந்தெல்லாம் போடாமல் இயற்கை விவசாயம் பண்ணணும்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் போய் ட்ரைனிங் போயிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கக்கூடிய லைஃப்பை பீஸ்ஃபுல்லாக அக்ரிகல்ச்சர் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு அழகாக ஒரு குட்டியான ஒரு டிராக்டரோடு வாங்கிட்டார். இனிமேல் நிம்மதியாக காலையில் எழுந்திரிச்சு டிராக்டர் அப்படியே ஓட்டிகிட்டு அப்படியே எம்ஜிஆர் பாட்டை பாடிட்டு, உழைப்பாளி உழைப்பாளி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலா விவசாயி விவசாயி நிம்மதியாக காலையில் எழுந்திரிச்சு இந்த நிலத்தில் அப்படியே இந்த டிராக்டர் ஓட்டிட்டு விளையிற விளைச்சலை பார்த்துட்ருக்கிறதே ஒரு பெரிய குடுப்பனை. ஸோ அப்படியே டிராக்டரை பார்த்த கையோட இன்னும் என்னென்னலாம் பண்ணியிருக்காருன்னு பார்க்குறதுக்கு அப்படியே போனோம். நிலத்தில் அப்படியே கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு செட்டப் வந்து பண்ணியிருந்தாரு, காட்டுறேன் பாருங்கள். ஸோ இங்கே வந்து அழகாக சாயங்கால நேரத்தில் அப்படியே ஒரு டீ காஃபி குடிச்சிட்டு அப்படியே இந்த மாட்டுங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கலாம். எப்படி இருக்குது பார்த்தீங்களா, நல்ல ஒரு ஸ்லோப்பு. ஸோ பின்னாடி எல்லாமே வந்து தென்னை மரம். மாடு வாங்கி கட்டியிருக்கிறாரு. ஒரு 2-3 மாடு புதுசாக வாங்கியிருக்காங்க போல். இல்லை வந்து இந்த பூஜைக்குன்னு கொண்டு வந்த மாடான்னு தெரியல. அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அப்படியே நடுவில் வழி விட்டு நிலம் அப்படியே அவர் நிலத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோயில் அவரே கட்டியிருக்காரு. நிலத்துக்கு அடியிலேருந்து ஏதோ பெருமாளுக்கு சம்மந்தப்பட்ட இது கிடச்சிருக்கு. அதனால் சாரி அங்கேயே ஒரு கோயில் கட்டலான்னு நினச்சி கோயில் கட்டியிருக்காரு. ஒரு பெரிய பாக்கியம் தான். அதனால் அப்படியே இந்த கோயில் மாதிரி கட்டிட்டாரு. ஸோ அப்படியே இந்த கோயில் எல்லாத்தையும் பார்த்துட்டு அழகான ஃபார்ம் ஹவுஸை பார்த்துட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அவர்கிட்ட சொல்லிவிட்டு கிளம்பலான்ட்டு போன உடனே ஸோ கெஸ்ட்டை வெல்கம் பண்ணுறதுல பிஸியாக இருந்தார். ஆல்ரெடி இன்ட்ரோ கொடுத்தாச்சு. அதனால் சார் கூட ஆசையாக நின்று ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு சந்தோஷமாக வந்து ஹாப்பியாக வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். நம்ம ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது சார் சொன்ன அந்த வார்த்தை தான். ஸோ ரொம்ப வந்து ஒரு எஃபர்ட் போட்டோம் அப்படின்றத வந்து சொன்னார் பார்த்தீங்களா, அது ஒரு பெரிய விஷயம். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா அவருக்காக நாங்கள் எஃபர்ட் போட்டோம். ஆனால் இந்த லேண்டை நாங்கள் அவருக்காக வாங்கி தரல. ஸோ இது இந்த லேண்டுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம லேண்ட் அவருக்காக பார்த்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது வந்து அவர் வாங்க முடியல. இது வந்து பார்த்திங்கன்னா அவராக தேடி பிடிச்சி வாங்கின லேண்ட். ஸோ இந்த லேண்டை வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஃபார்ம் ஹவுஸ் வந்து கட்டிட்டு நாங்கள் போட்ட எஃபர்ட்டுக்காக எங்களை வந்து கூப்பிட்டார் ஆஸ் அ ரியல் எஸ்டேட் பர்சனாக. ஸோ நாங்கள் வந்து ஒரு என்கரேஜ் ஆகிற ஒரு விஷயம், நாங்கள் போட்ட எஃபர்ட்டுக்கு ஒரு அங்கீகாரம். ஸோ அதை வந்து மிஸ்டர் சந்துரு சார் வந்து கொடுத்தது எங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பி. ஸோ இந்த மாதிரி நாங்கள் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எங்கள் கிளைண்ட்ஸ்க்கு வந்து வாங்கி கொடுத்துருக்கோம். பட் எனிவே நம்ம வந்து மணியில் கிடைக்காத சந்தோஷம் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தங்க அப்ரிஷியேட் பண்ணுறப்ப கண்டிப்பாக கிடைக்கும். அந்த விதத்தில் இந்த டே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக போச்சு. ஸோ கீழே போய்ட்டு அந்த ஆறெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்த உடனே பாருங்கள், இதுதான் சாரோட லேண்டோடைய ஸ்டார்டிங், அந்த கோயில் தான். அப்படியே கோயிலுக்கு பக்கத்தில் இந்த பக்கம் இருக்கிற வேலி எல்லாமே அவருக்கு தான். அவரோட மனசுக்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லாக அப்படியே தார் ரோட்டுக்கு மேலே கிடச்சிருக்கு. மனுஷன் ரொம்ப சூப்பரான ஆள், தங்கமான மனுஷன். அவருக்கு ஏற்ற மாதிரி தங்கமான லேண்ட் வந்து கிடச்சிருக்கு. பி பிளெஸ்ட், ஹாப்பி, சந்தோஷமாக இருங்க சார். ஸோ இந்த வீடியோ பார்க்குறப்ப கண்டிப்பாக உங்களோட மனசில் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படின்ற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இதே மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். காண்டாக்ட் பண்ணி நம்மளை நீங்கள் என்ன ப்ராப்பர்ட்டி வேணும்னாலும் உங்களுடைய எவ்வளோ அமௌண்ட் உங்கள் கையில் இருந்தாலும் சரி, அது வெறும் 5 lakhs இருக்கட்டும், 10 lakhs ஆகட்டும், ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி நாங்கள் சூஸ் பண்ணி தரோம். See you at the next video. Bye மக்களே.